இப்போ எங்க டைட்டில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சினிமா டைட்டிலா? ஆமா. என்னங்க அது புரியல. இப்ப நீங்க தான் ஆவி வரும் வெளில வந்து பேசும் அப்படிங்கறீங்களே. இதெல்லாம் படம் மாதிரி தானே சார் இருக்கு. சார் இதெல்லாம் ஒரு மாயை மாதிரி இருக்கு. ஒரு திரைப்படங்கிறது எப்படி உருவாகுது? ஏங்க ஒரு விஷயம் நாட்டுல நடக்கிற விஷயத்தை தான் சினிமாவை எடுக்கிறான். ஓ கற்பனையில இவனு கதை எழுதிடல. புரியுதுங்களா? நாட்டுல நடக்கிற சம்பவத்தை தான் எடுக்க முடியும். ஓ தெலுங்குல ஒரு படம் ஹிட்டான படத்தை அப்படியே காப்பி அடிச்சு நாட்டுல நடக்கிற மாதிரி நீங்க எடுப்பீங்க. இதை நாங்க நம்பணும். தெலுங்குல படம் ஹிட் ஆகல, அவன் இங்கிலீஷ் படத்தை காப்பி அடிச்சான். எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ்ங்கிற படம் தான் பகவத் கேசரி. ஓ புரியுதுங்களா? நாங்க வந்து எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ் அப்படியே ரைட்ஸ் வாங்கினோம்னா ரேட் அதிகமாயிருமே அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்மியான ரேட்ல வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் இந்த பகவத் கேசரியை நாங்க வாங்கினது. 40 கோடி வாங்கிருக்கீங்க. 40 கோடி ரூபா வாங்கினதே அது வந்து அதுவே வந்து கொடுத்துட கூடாதுங்க. ஆமா, அது வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ரைட்ஸ். ஓ ஆமா, அது ஏமாந்துட்டோம். அங்கே பாலகிருஷ்ணா கேசரி கிண்டாரு, இங்க பொங்கலுக்கு என்ன பொங்கல் கிண்ட புரியல அப்படி. ஏங்க என்னங்க கேசரி அவங்க தான் கேசரி கிண்டாங்கன்னா எப்படியோ நீங்க பாருங்க. உண்மையிலேயே ஒரு பழைய சரவண பவன்ல சாப்பிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் படத்துல. பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிறிய. ஆமா சீரியஸா. பாலகிருஷ்ணா கேசரி கிண்டாரு, இங்க விஜய் வந்து பொங்கல் கிண்ட போறாரு. கண்டிப்பா. யார் தனியா கிண்டுவாரா இல்ல கூட யாராவது? என்ன தனியா கிண்டுவாரா எல்லாரும் கிண்டா? இல்ல பொங்கல் கிண்டும் போது ஒரு ஃபேமிலியா கிண்டுவாங்க. விஜய் மட்டும் கிண்டுவாரா இல்ல கூட திரிசா அப்புறம் கீர்த்தி சுரேஷ் இவங்களாம் கூட வந்து கிண்டுவாங்களா? ஹெல்ப் சொல்றேன் சார் ஹெல்ப். ஏங்க பொங்கல்ங்கிறது ஒரு தமிழர் பண்பாடு. ஆமா, அது குடும்பத்தோட பண்றது. ஆமா, அந்த காலத்துல தான் ஆடு மாடெல்லாம் வச்சு பண்ணோம். இப்போ ஆடு மாடோட நம்ம இல்லை அப்படிங்கிறப்ப குடும்பத்தோட தான் பண்ணோம். அதான் நான் கேட்குறேன். எந்த குடும்பத்தோட கேட்குறேன். எந்த குடும்பத்தோட? அவருக்கு என்ன குடும்பம், எத்தனை குடும்பம் இருக்கு?